நம்ம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த குதிரைங்கெல்லாம் வந்துட்டு வந்துருச்சுங்க. இதெல்லாம் சும்மா ட்ரெய்லர் தானாமா. இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த நிறையா உள்ளே கட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க. போய் பார்க்கலாம். அழகழகாக இருக்குங்க குதிரை எல்லாமே. இதெல்லாம் சும்மா அந்த பீச் ஓரத்தில் இல்லை ஏதாவது கும்பாபிஷேகம் அப்படின்னா வந்துட்டு கொண்டு வரப்போ தான் பார்த்துருக்கோம். பாருங்கள், இந்த மாடெல்லாம் அழகாக இருக்குல்ல. குதிரைங்க, குதிரை. மாடுன்னு குதிரையே ஞாபகம், மாடே ஞாபகம் வருது. எல்லாம் கத்துதுங்க பாருங்க. அதுங்களுக்கு புல் வச்சிருக்காங்க பக்கத்துலேயே. ஆனால் குதிரையை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? அவங்களா? சரிங்கண்ணா. இவர்கிட்ட பார்த்திங்கன்னா குதிரையை பற்றி வந்துட்டு கேட்டிருந்தோம். பட் அது வந்துட்டு என்னன்னு தெரியல, ரெக்கார்டு ஒழுங்காக ஆகலைங்க. ஏதோ குறைன்னு சவுண்டு வந்துருந்தது. அதனால் நான் இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். இந்த குதிரையோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2 லட்சம் சொன்னாங்க. அண்ட் இந்த குதிரையோட ப்ரீடுமே என்னன்னு சொன்னாங்க. பட் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் ஃபார்ம் வச்சுருக்கதா சொன்னாங்க. ஒரு 15லேருந்து 20 குதிரைங்களை மட்டும் வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறதா சொன்னாங்க. போன வருஷம் மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த வருஷமே நல்ல மழை. அதனால் பார்த்திங்கன்னா நேற்று வரைக்கும் யாருமே வரல. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை லீவ் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்லா கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, மழை வந்துட்டு ரொம்ப கெடுக்கிறதா சொன்னாங்கங்க. மழை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சுற்றிலுமே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்துட்டு நல்லா ஆசையாக பார்க்குறாங்க. என்ன மழை பெஞ்சதுனால பார்த்திங்கன்னா நல்லா வதியாக இருக்குது. அதில் போய் கால் வச்சோன்னா பார்த்துக்கோங்களேன், களிமண்ணாக இருக்கிறதுனால அப்படியே வலிக்கி விடுது. அதான் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அண்டு நிறையா பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த குதிரை சவாரி மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததும் நம்ம குட்டி மயிலுக்கு ஆசை வந்து நானும் குதிரையில் போகிறேம்மா அப்படின்னு சொல்லி கேட்டான். உடனே அந்த அண்ணா வந்துட்டு இருங்கம்மா, ஏன் அங்கே காசு போட்டு கொடுக்குறீங்க, நானே இந்த குதிரையில் உட்கார வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் குதிரையிலேயே உட்கார வச்சாருங்க. ரொம்ப நல்ல மனுஷர். குதிரையை பார்த்ததே குதிரையில் போகணுன்னு ஆசைன்னு சொல்லி தான் உட்கார வைக்கும்போது பார்த்திங்கன்னா உட்காரவே மாட்டேன்ட்டான். அப்படியே ஒரு வழியாக சமாதானப்படுத்தி இங்கே தாண்டா நாங்களும் இருக்கோன்னு சொல்லி உட்கார வச்சேங்க. அழகாக இருக்கான்ல. இன்னொரு குதிரை சவாரி தான் போவேண்டா அப்படின்னும் ஓன்ட்டான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த குதிரை, இதோட ரேட் பார்த்திங்கன்னா கீழேயே எழுதி போட்டிருக்காங்க. குதிரையோட விலை பார்த்திங்கன்னா 7 லட்சம். தாய் குதிரை வாங்கினால் குட்டி இலவசம், குட்டி குதிரை வாங்கினால் தாய் இலவசம். ரெண்டும் சேர்த்து 7 லட்சம் போலங்க. எது வாங்கினாலும் ஒன்று ஃப்ரீ. ஒன்று மட்டும் தனியாக வாங்க முடியாது போல். அம்மா பொண்ணோ பையனோ தெரில, ரெண்டும் இருக்குங்க. இந்த குதிரைலாம் பார்த்திங்கன்னா ஏதோ சுழி பார்த்து தான் வாங்கணுமாங்க. எனக்கு அதை பற்றிலாம் எதுவும் தெரியாது. இங்கே பார்த்திங்கன்னா சுழி பார்த்துட்ருக்காங்க. குதிரை வாங்கிறதுக்கு சுழி பார்த்துட்ருக்காங்க. எப்படி பார்த்து வாங்கலான்னு. சுழி சரியில்லை அப்படின்னா குடும்பத்தையே இதாகிரும்னு சொல்கிறாங்க. அதனால் சுழி பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த சுழி இதெல்லாமே தெரியும். எல்லாம் கயிறு கட்டின மாதிரி இங்கே குதிரைக்கு வந்துட்டு லாடமும் வந்துட்டு விற்கிறாங்க. ஆனால் எவ்வளோங்கண்ணா? 100 ரூபா. பார்த்தீங்கன்னா குதிரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 லட்சம் வரைக்கும் இருக்குது. அழகாக இருக்குது பாருங்கள். பியோர் ஒயிட்டு, செம்ம பியோர். அதே மாதிரி பிளாக் கலர்லேயும் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. தேவைப்படுறவங்க வந்துட்டு வாங்கிக்கலாம். இதோட காது பார்த்திங்கன்னா ஹார்ட் அண்ட் ஷேப்பில் இருக்காமா. அதனால் இந்த குதிரை கொஞ்சம் ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. பாருங்கள், காது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. மற்ற குதிரையோட காது பாருங்களேன். மற்ற குதிரையோட காது இப்படி இருக்கும். இந்த குதிரையோட காது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த குதிரைலாம் பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்கு இல்லை, டான்ஸிங் குதிரை. அந்த கல்யாணம் இந்த மாதிரி கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா, டான்ஸிங் ரோசஸ். ஒரு பேர் வெற்றி, புல்லட், ஜோ, சிவன். விற்கிறதுக்கெல்லாம் இல்லைங்க. அழகாக இருக்குது பாருங்கள். டான்ஸுக்கு மட்டும்தான் ஆடுது பாருங்கள். டான்ஸ்
எல்லாமே சுழி என்னென்ன சுழி இருக்குங்கண்ணா? எப்படி அதை சொல்ல முடியும், காட்ட முடியுமா? நெத்தி சுழின்னு சொல்லுவாங்க, இந்த குதிரையில் சொல்லுவாங்க. இது நெத்தி சுழி. இங்கே இருக்கிறது மஸ்தர்னு இங்கே நார்மலாக இதுக்கு டவுன் பண்ணுவாங்க. இங்கே இருந்துச்சுன்னா டவுன் பண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. ட்ரைனிங் பண்ணி தான் அதை ஏற்றி விட்றாங்க. அந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணாது கண்ணு இந்த நாய்க்கு பிடிச்சிக்கலாம். அந்த அந்தி தேர்ங்கிறது எல்லா ஸ்டேட்லையும் இருந்து வரக்கூடிய தேர். வருஷத்தில் ஒரு நாள் குதிரை, ஆடு, மாடு, கோழி அனைத்து கொண்டு வாங்குறவைய, விற்கிறவைய, வியாபாரிகள், விவசாயிகள் அனைவரும் வருவாங்க. வந்து மாடு வாங்கி விவசாயத்துக்கு கொடுத்துருவாங்க, ஏர் விடுவாங்க, வண்டி ஓட்டுவாங்க. வெளிசு, மதுரை, தஞ்சாவூர், திருச்சி, பட்டுக்கோட்டை, அருள், ஊத்தங்கரை, ஊத்தக்குடி எல்லாம் வருவாங்க. அதாவது வந்து 4 மாடு 4 நாள் முனையை வந்து தங்கி 4 மாடு வாங்கி வந்து சேர்த்து வண்டி ஏற்றி ஓட்டிட்டு போவாங்க. பசு மாடு வந்து மாடு கறவைக்கு உபயோகப்படும். காளை மாடுகள் வந்து வேலைக்கு வண்டி விடுறதுக்கு உபயோகப்படும். ரேஸு, லேக்லா வண்டி இதெல்லாம் ஓட்டுவாங்க. விவசாயிகள் அந்த காளைகள்லாம் வந்து ஜல்லிக்கட்டு போகும். தஞ்சாவூர், இதுக்கு வந்து காளையை வாங்கி போய் ஜல்லிக்கட்டு போடுவாங்க. அதனால எல்லா எல்லாருக்குமே வந்து இந்த தேர் வந்து ஒரு சிறப்பான தேர். அதனால வருஷத்தில் ஒரு நாள் அனைத்து மக்களும் எல்லா ஸ்டேட்லேருந்து வருவாங்க. எல்லா மக்களும் வந்து கலந்து போகக்கூடிய இடம். இந்த தேருங்கிறது வந்து தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய தேர். அந்தியூர், ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லா மாநிலத்துக்கும் தேர் பெரிய சிறப்பான தேர். ஆனால் வந்து மழை ஒன்று இல்லாமல் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். மழை வந்ததுனால ஏற்ற கொஞ்சம் வியாபாரங்கள் பரவாயில்ல. எல்லாருமே ஓரளவுக்கு 90% ஆமாம். ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் ஒரு வாரத்து கிளம்பி இந்த இடமெல்லாம் வந்து நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை குதிரையெல்லாம் மறுபடியும் வருவாங்க. குதிரையெல்லாம் மாடு வந்து அதிகபட்சம் கறவை மாடு 1 லட்சம் ரூபா வரைக்கும். காளை மாடு 2 லட்சம். பால் நாட்டு மாடு வேலைக்கு போட்டலாம். பாலுக்கு லட்சம் ரெண்டுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷோ நடக்குது. ஹார்ஸை வச்சு எல்லாமே ஏதோ ஷோ மாதிரி பண்ணுவாங்க போல். நான் இன்னும் பார்த்ததில்ல. பாருங்கள், அந்த குதிரைக்கெல்லாம் ப்ரைஸ் வாங்கிட்டாங்க போல். அதனால் மேலே வச்சு ப்ரைஸ் ட்ராஃபியை வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. தெரியுதா? அதோ அங்கே ஒரு அண்ணா மேலே உட்காந்துருக்காங்க பாருங்கள். இருங்க, பக்கத்தில் போய் காட்டுறேன். இதெல்லாமே டான்சிங் ரோஸ், டான்ஸ்க்காக யூஸ் பண்ணுறதான். சும்மா டான்சிங். ஸோ இந்த குதிரை தாங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினது. எப்படி ஒடியாருது பாருங்களேன். ஏ அழகா இருக்குல்லங்க, செமையா இருக்கு. இப்போ நடந்த ரேஸ்ல இதான் ப்ரைஸ் வாங்கியிருக்கும் போல. அவங்க ப்ரைஸோட நிற்கிறாங்க பாருங்க. அழகா இருக்குல்ல அந்த குதிரை. அழகா கத்துதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டான்ஸிங் ஏதோ காம்படிஷன் மாதிரி ஏதோ நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். எல்லாமே இப்போ தான் அங்கங்கே கொண்டு போய் செட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்க, ஒரு குதிரை வந்துட்டு எட்டி உதைக்குது.
இங்கே பார்த்தீங்கன்னா குதிரை வந்துட்டு நல்லா ஓடுதான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காமா, வியாபாரத்துக்காகவா? நம்பர் 566 குட்டி பையெல்லாம் பின்னாடி இருக்கிற